பல போராட்டங்களுக்கு அப்புறமா ஜாய் கிறிசல்டா அவங்களோட வெற்றியை பெற்றிருக்காங்க. என பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன் இருக்காங்க. அவர் தன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்திட்டாருன்னு ஜாய் கிறிசல்டா அவங்க புகார் கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் தந்தை அப்படிங்கறத உறுதியாக்குனாங்க. இதையடுத்து குழந்தையோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு தன்னோட மகன் ராகாவை கொஞ்ச புகைப்படத்தை எல்லாம் ஷேர் பண்ணி வாழ்நாள் முழுக்க ராகாவோட துணை நிற்பேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாரு. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றி ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க கொடுத்த பேட்டியில பல அதிர்ச்சி தகவலையும் சொல்லியிருந்தாங்க, மன வேதனையும் சொல்லியிருந்தாங்க. நான் விஸ்காம் மாணவி, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் அந்த படிப்பையே நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா அந்த காலகட்டத்துல பெண்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சேன். ஃபேஷன் துறையில ஆர்வம் வந்துச்சு. காஸ்டியூம் டிசைனரா மாறினேன். அது எனக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு. அடுத்தடுத்து பல திரைப்படங்கள்ல வெற்றி பெற்றேன். மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட பிரச்சனை குறித்து பேசிய ஜாய், அந்த பிரச்சனையப்ப உடல் ரீதியா மன ரீதியா பல கொடுமைகளை அனுபவிச்சேன். அந்த காலகட்டத்துல நான் ரொம்பவே முடியாம இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. என் குழந்தைக்காக நான் போராடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. என் குழந்தைக்காக நான் போராடினேன். நாளைக்கு அவங்களுக்கு அடையாளம் வேணும், கேள்விக்குறி ஆயிடக்கூடாது, எல்லாரும் தவறா பேசுவாங்கன்னு அவ்வளவு தூரம் போராடினேன். அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு அம்மாவா வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட மகனுக்கு சரியான முகவரியை வாங்கி தந்துட்டேன்னு சொல்லணும். அதுல பெருமைப்படுறேன். இந்த சம்பவம் குறித்து மக்கள் பல விதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த 4 செவத்துக்குள்ள நான் எப்படி வாழ்க்கை நடத்தினேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர் பேசுவாங்க, 2 பேர் சேர போட்டு உட்கார்ந்துகிட்டு என் கூடவே வாழ்ந்த மாதிரி பேசுவாங்க. இதையெல்லாம் கடந்து தைரியத்தோட போராட என் மகன் மட்டும்தான் காரணம், ராகா மட்டும்தான் காரணம். குழந்தைக்காக நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு அந்த பேட்டியில ஜாய் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல ஜாய் அவங்க சொல்லும் போது ரங்கராஜ் அவரும் அதை ஏத்துக்கவே இல்ல. அவங்க சொத்துக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க, அவங்க ரொம்ப தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு அவங்க மேலேயே வழக்கெல்லாம் போட்டு அவங்க பண்றது எல்லாம் தப்புன்னு அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. சொல்ல போனா இவங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இது உண்மையா இருந்தாலும் இது மறைக்கப்படுமா, இந்த உண்மை நிரூபிக்கப்படுமா இப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட டிஎன்ஏ டெஸ்ட் அது உறுதியானதுக்கு அப்புறம் தான் உண்மையா இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் முதல் மனைவி அவங்க எதுவுமே பேசல. ஆரம்பத்துல அவங்களும் இவங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா கிறிசல்டா அவங்க போராடி அவங்களுக்கான நியாயத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.